வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சி மாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 136வது பகுதியாக ஜாதிக்கு மருந்து என்ற தலைப்பிலே காஞ்சி மாமுனிவர் இறைவனிடம் செலுத்தும் பக்தியே அனைவரையும் ஒருங்கிணைத்து ஜாதி துவேஷம் இல்லாமல் நம்மை உருவாக்கும் என்று வலியுறுத்துகிறார். அவருடைய கனிமொழிகளை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். ஜாதி ஒழியனம் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பதால் இன்னும் ஜாஸ்தி துவேஷம்தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. 30-40 வருஷமாக இந்த பிரச்சாரம் பண்ணி வந்தாலும் ஒரு எலெக்ஷன் என்று வருகிற போது இப்போது பார்த்தாலும் ஜாதி தான் முன்னால் நின்று ஒரு கம்யூனிட்டிக்காரன் இன்னொருவனை அடிப்பது, கத்தியால் குத்துவது என்கிற அளவுக்கு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஜாதி முறையினால் பிரிந்திருந்ததால் முன்னே தேசத்தில் ஒருத்தருக்கொருத்தர் விரோதமாக இருக்கவே இல்லை. இப்போதுதான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், மாநிலத்துக்கு மாநிலம், குத்துப்பழி வெட்டுப்பழியாக எல்லை தகராறு, ஆற்று ஜல பங்கீட்டு தகராறு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. முன்னே காசி யாத்ரிகனுக்காக இங்கே செட்டிப்பிள்ளைகள் சத்திரம் கட்டி வைத்து சாப்பாடு போட்டார்கள். இங்கிருந்து காசிக்கும் பத்ரிநாத்துக்கும் போகிறவனுக்காக சேட்ஜி தர்மசாலை வைத்திருந்தான். அதாவது ஈஸ்வர பக்தியால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள். இப்போது அது போய் பாலிடிக்ஸ், புத்திவாதம் ஆகியன அதிகமாகிவிட்டதால் தான் எல்லாமே கோளாறாகி இருக்கிறது. அதனால் கடைசியில் எல்லாவற்றுக்கும் மருந்தாக, சர்வரோக நிவாரணியாக தேசத்தில் பக்தி வளர வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று. ஜாதிக்கு மருந்து தேசத்தில் பக்தி வளர்வதுதான். பக்தியில் அனைவரும் ஒன்றுபட்டு ஈடுபடும் போது சகோதரத்துவம் வளர்ந்து ஜாதிகள் ஒழியும் என்று, அந்த பேதங்கள் ஒழியும் என்று காஞ்சி மாமுனிவர் நமக்கு வலியுறுத்துகிறார். காஞ்சி மாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.